ஏய் இத பாரு, இது நீயா பண்ணலன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அவன் வந்தாலுமே நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு இங்கே இருக்கிற சோல் கூட கம்யூனிகேட் பண்ணிவிட்டு சேஃபாக வெளியே போகிறது தான் பார்க்கணும். அங்கேயே இருக்கிறியா? நாங்கள் வரோம். அங்கேயே இரு. அங்கதான் உள்ளதா. நீ எதுக்கு இவ்வளோ கோபமாக இருக்க? மற்றவங்களோட கண்ட்ரோலில் இருக்க, ஆனால் வந்து உன்னால் உன் கண்ட்ரோலுக்கு வர முடியும். சரியா? நீ உன்னை நம்பு. உன்னை நம்பினா கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா உன்னால் அதை பண்ண முடியும். ஸோ உன் மேலே இருக்க நம்பிக்கையில் தான் நாங்கள் வந்திருக்கோம். இருக்கியா? மாதிரி இருக்கு பாருங்க. உள்ள போவா. கைஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நைட் விஷன் வந்து பாடுபட்டு கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல நெட்வொர்க்கே கிடைக்கல. ஸோ நாங்கள் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா வெளியே போயிட்டு பல பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி தான் வந்தோம். போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் இங்கே நாங்கள் வச்சுட்டு போயிட்டோம். அங்கே எதுவும் எடுத்துகிட்டு போகல. அங்கே வந்து ஒருத்தவங்க ஃபுல்லாக கறியை பூசின மாதிரி நாங்கள் ஃபஸ்ட் டைமாக ஒருத்தவங்க பார்த்துருந்தோம்ல, அப்போனே தான் நாங்கள் பார்த்தோம் தெளிவாக. எட்டை வந்து பார்த்திங்கன்னா மரத்துக்கு தாவி ஓடிக்கிட்டு இருக்கான் ஆள். ஸோ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா எப்படியே தப்பிச்சு வந்துட்டோம். மோகன் சொன்ன மாதிரி வந்து அவனை பார்த்தது உண்மை தான். ப்ளீஸ் அழுவாதீங்க தம்பி, நீயும் அழுவாத. இங்கே நிறைய பேர் இருக்கீங்கன்னு என்னால் வந்து புரிஞ்சிக்க முடியுது. உங்கள் எல்லாருக்கும் உதவி பண்ணுறதுக்காக தான் நாங்கள் 2 பேர் வந்திருக்கோம். ஸோ ப்ளீஸ் கோவப்படாத. கொஞ்ச நேரம் நீ வந்து உன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கோ. உன்னால் வந்து பார்த்தோன்னா உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியும். நாங்கள் உன் மேலே நம்பிக்கை வச்சுருக்கோம். கேள்வி கேட்கணும்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அதில் கண்ட்ரோல் ஆகிறத ரொம்ப நேரம் இருக்க முடியாது. சரி, இந்த இடத்துல உன்னை வந்து ரிச்சுவல் பண்ணி அவன் தான் வந்து உன்னை அவங்களோட கண்ட்ரோலில் வச்சிருக்கானா? ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஸ்கேரி கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்போவில் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ரீசெண்டாக இந்த இடத்துல வந்து நம்ம வாசு டீம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் அகைன் இந்த இடத்துல ரீசெண்டாக வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சம்பவமே நடந்திருந்தது. அதை ஃபேஸ் பண்ண பிறகு இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீமே வந்து பார்த்திங்கன்னா போகலான்னு சொன்னப்போ வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வார்ன் பண்ணாங்க. யாருமே வந்து வேண்டாம், அந்த இடத்துக்கு போகவே வேண்டாம், அது வந்து ஒரு சபிக்கப்பட்ட ஒரு ஸ்கூலு, அதனால் வந்து அங்கே போகாதீங்க. ஸ்கேரிகிட்ட சொன்னப்பையும் வந்து பார்த்திங்கன்னா இவனும் அதே தான் சொன்னான், அங்கே போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி. பட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரிஸ்க் எடுத்து வந்திருக்கோம். ரொம்ப நாள் கழித்து உங்களை பார்த்துருக்கேன். அது ஒரு பக்கம் எனக்கு சந்தோஷமாக இருந்தாலும் இன்றைக்கி இவனோட நிலமை வந்துட்டு நான் அப்பயே சொன்னேன், வேணாண்டா நல்லா யோசிச்சுக்கோ. லாஸ்ட் டைம் நம்ம வந்து அந்த மாதிரி வந்து மாட்டின் முடிச்சிருக்கோம், இவன் உயிருக்கே வந்து ஆபத்து ஏற்பட்டுச்சு, நல்லா தான் யோசிக்கிறியா, யோசிச்சு தான் வரையானா இவன் தலையெழுத்து இங்கே வந்து இப்படி மாட்டினா யாரால முடியும்? நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது உனக்கு உதவி பண்ணுறதுக்காக மட்டுமே. நாங்கள் வந்த உடனே எங்களை வந்து பயமுறுத்தணும்னு பார்க்குற, ஆனால் நீ இதை பண்ணலை, உன்னை யாரோ பண்ண வைக்கிறாங்கன்ற விஷயம் எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு தான் நாங்கள் இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம். சரியா? நீங்கள் அழுவாதீங்க, உங்கள் சுச்சுவேஷன் புரிஞ்சு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். எங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து இதை வேணும்னே பண்ணலை அப்படின்ற விஷயம் எங்களுக்கு நல்லாவே தெரியும். தயவு செய்து காலில் கூட விடுற, தயவு செய்து எங்களை எதுவும் பண்ணாதான், உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்துருக்குறோம்.
இப்போ கேட்குது. நேரம் உள்ள ரொம்ப நேரம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எதுவுமே பேசுறதுக்கு விரும்பல. நேரம் வந்து உள்ளே போயிடுவோம். அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு ஏதாச்சும் வழி இருக்கான்னு கிடைக்குதான்னு பார்க்குறோம். சான்ஸ் கிடைச்சதுன்னா அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேட் பண்ணி ஏய் இந்த பாரு, இது நீயா பண்ணலைன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ கொஞ்ச நேரம் வந்து அமைதியாக இரு. நாங்கள் உங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறதா வரோம். நீ எங்களை தப்பாக நினைக்காத. நேரம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடும். சரியா? ஏன்னா வேறு வழியே இல்லை. அது இப்படி தான் பண்ணும். நேரம் உள்ளே போயிட்டு அது கூட கம்யூனிகேட் பண்ணுறது பார்ப்போம். அது என்ன பண்ணாலும் நம்ம டைவெர்ட் ஆக வேணாம், யாரும் தனியாக போக வேணாம். ஏன்னா ஏற்கனவே தனியாக போய் தான் வந்து அவ்வளோ பிரச்சனையாச்சு. ஸோ இந்த வாட்டி வந்து அந்த தப்பை நம்ம பண்ணக்கூடாது, தனியாக போகவே வேண்டாம். ஓகேவா? ரைட். வேறு எல்லாரும் சுற்றி எல்லாம் அதுக்குள்ளே சொல்லி கேட்டுன்னு இருக்குது. ஏன்னா ஒரு கர்மமும் புரியல. ஒருவேளை அவன் தான் இறங்கிட்டு இருப்பானோ? எனக்கே அந்த டவுட் இருக்குது தான். எனக்கு என்னவோ பாருங்கள், அந்த நிலா வெளிச்சம் இருக்கிறதால எனக்கு என்னவோ பௌர்ணமி டைம் இறங்கிட்டோமா என்னன்னு இன்னைக்கு என்ன நாளுன்னு கூட எனக்கு சரியாக நான் பார்த்துட்டு வரலையே. இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா முழு பௌர்ணமி தான் இன்னைக்கு. அப்போ பௌர்ணமினா அவன் இன்னைக்கு இருப்பானே அப்போ அந்த இடத்த. ஆனால் அவன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலுமே வந்து நம்ம ஏற்கனவே வந்து ஒருத்தவனை வந்து பிடிச்சி கொடுத்துட்டோம்ல, அதனால் அவனுங்க வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துக்கு திரும்பி வர மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த நம்பிக்கை இருக்கிறனால நம்ம வந்து போயிட்டு பார்க்கலாம். ஓகேவா? அவன் வந்தாலுமே நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு இங்கே இருக்கிற சோல் கூட கம்யூனிகேட் பண்ணிவிட்டு சேஃபாக வெளியே போகிறது தான் பார்க்கணும். வாங்க. எங்கேருந்து எது வரும்னே தெரியல. இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கீங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போக விரும்பல. நீ எங்கே இருக்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? உன் கூட பேசுறதுக்கு நாங்கள் 2 பேரும் வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மிருகத்தோட பிரச்சனையும் இருக்குது. யானைலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறையவே இருக்குது. லாஸ்ட் டைம் அங்கே பார்த்து போவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இல்லீகலாகவும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போ இந்த இடத்த. இங்கே வரோம். ஸோ யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இது என்ன எதாவது லேட் ஆகிது, ஒன்றுமே புரியல. எதுவும் புரியல என்ன ஏதோ அலறம் சவுண்டு ரொம்ப கேட்குது. என் முன்னாடி வர முடியுமா உன்னால? நான் உன்னை பார்த்து பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன். உனக்கு உதவி பண்ணுவோம். கண்டிப்பாக நாங்கள் 2 பேரும் சேர்ந்து உனக்கு உதவி பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம். ஏன்னா நீ ரொம்ப நல்ல சோல்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களால எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவனால தான் எங்களுக்கு பிரச்சனை. தயவு செய்து வந்து நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கிறோம். எங்களை வந்து துன்புறுத்தாத தயவு செய்து. எங்களை தயவு செஞ்சு அட்டாக் பண்ணாத, சரியா? நம்ம இப்போ நம்ம கரெக்டாக அந்த ரிச்சுவல் நடந்தது இல்லை ஏற்கனவே அந்த ஸ்பாட் இல்லையா? ஸ்விம்மிங் பூலுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா வந்துருந்தப்போ நானும் அகஸ்டியனும் வந்திருந்தப்போ வந்து ஒரு இடத்துல ரிச்சுவல் கீழே நடந்ததில்ல அண்டர் கிரவுண்டு. அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா அந்த இடத்துல தான் அவங்கள வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து அந்த சாத்தானிக் ரிச்சுவல் பண்ணி அவங்கள வந்து பார்த்தோன்னா அவங்களோட கண்ட்ரோலில் வச்சுருக்கிறான் அவங்களோட சோலை. ஸோ அந்த இடத்துக்கே போனால் அவங்களோட ப்ரெசன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் தோணுது எனக்கு. சரி போய் பார்ப்போம். எல்லா இடத்துலையும் அங்கங்கே வந்து எதோ கொளுத்தி எரிச்சு வச்சுருக்காங்கப்பா. சமைச்சு சாப்பிட்றாங்களா? ஒருவேளை அந்த சைக்கோ தாயில தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் இங்கேயே. ஆமாம், அவனோட வேலையாக தான் இருக்கும். நீ இருக்கிறன்ற நம்பிக்கையில தான் கூட ஒருத்தர் இருக்கான்னு தைரியமா வந்து இருக்க விட்டுட்டு ஓடிட்டேன்னு வெளியே சொல்லிட்டேன். இது வந்து நம்ம வந்து உயிரை பணைய வச்சுட்டு வந்துடும். இது உன்னுடைய தேவையில்லாத வேலை. இது இப்போ கூட ஒன்றும் இல்லை சொல்லி இப்படியே ஓடிடலாம். வேணாம் நம்ம உள்ளாரே போவோம். உள்ளார விட்டுட்டு மட்டும் ஓடாமல் இருந்தால் ஓகே எனக்கு. சரியா? கைஸ், அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த இடத்துக்கு நாங்கள் எக்ஸ்ட்ரீமான ரிஸ்க் எடுத்து தான் இங்கே உள்ளே என்ட்ராயிருக்கோம். ஸோ நீங்கள் மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி சவுண்டு கேட்குது. கம்பியில் எதோ அடிக்கிற மாதிரி இருக்குது.
அந்த சைக்கோத்தாயிலி உள்ளகில்ல இருக்க போகிறேன். ஏன் இப்படி என் உயிரை வாங்கி தொலைகிற நீ ஒரு பக்கம் நினைக்கிறேன். கைஸ் உங்களுக்கு தெளிவாக கேட்கும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல வந்து யாரு இப்போ என் முன்னாடி வர முடியுமா உன்னால? நீ வந்தனா நான் உன்னை பார்க்கறதுக்காக வரேன். நாங்கள் 2 பேரும் உன்னை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம். போ பார்ப்போம். அங்கேயே இருக்கிறியா? நாங்கள் வரோம். அங்கேயே இரு. யாரும் இருக்காங்க. அங்கதான் உள்ளதான். உங்க மேல இருக்க நம்பிக்கையில வரோம். நீ வந்து பார்த்தனா அந்த மாதிரி ஆன்மா கிடையாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரியா? நான் பேசுறது உனக்கு புரியும் நினைக்கிறேன். அங்கே இருக்கிறே, நாங்க வரோம். அங்கே இரு. அங்கதான். இங்கதான் இருந்துச்சு. இது உள்ளதான் இருந்துச்சு. ஹலோ, நாங்கள் உன்னை பார்த்துட்டோம். நீ பயப்படாம எங்க முன்னாடி வந்து நின்று பேசலாம். ஆனால் நான் எங்கள் கூட வந்து தமிழில் பேசினா நல்லா இருக்கும். நான் தான் சொன்னல, அந்த சைக்கோ தாயிலி இங்கே தான் இருக்கிறான். தேவையில்லாத வேலை இதெல்லாம். உனக்கு பேய் இப்படிலாம் சவுண்டு கொடுத்துரு. டேய், உனக்கு நாங்கள் பேசுறது புரியுதாடா பைத்தியகாரா? நீ இருக்கியா இங்க? டேய் முகன், இது அது கிடையாது. அவன் கிடையாது. இது அவன் கிடையவே கிடையாது. அப்போ யாருன்ற? இது கண்டிப்பாக அதுதான். ஏன்னா இது வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக டீமனுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தோன்னா அந்த ரிச்சுவல் பண்ணி அதுங்களை மாற்றி வச்சுருக்கான். புரியுதா? அதனால் வந்து கண்டிப்பாக இது வந்து பார்த்தோன்னா அதுங்க பண்ணுற வேலை தான். இது எல்லாமே வந்து அவன் அதுங்களை வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துக்கு யாரையும் வர விடாமல் வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து இந்த இடத்துல அதுங்களை தான் இந்த இடத்துக்கு காவலாக வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்? இப்போ நம்ம இதெல்லாம் மீறி தான் அது கூட பேசி அவனை வேறு வழி இல்லை. அது நம்ம பேசுறது ஃபர்ஸ்ட் கேக்குதா? அது கேட்குற நிலைமையிலையா இருக்கு? அது கேட்காது. நம்மளும் பாரு எவ்வளோ இலக்காரமா சிரிக்குது அது. ஓகே, பார்த்துக்கலாம். நீ சிரிக்கிறது எனக்கு வந்து அப்போ நாங்கள் பேசுகிறதுலாம் உனக்கு புரியுது தானே? ஓகே, சூப்பர். நான் கூட வந்து பார்த்தோன்னா உன் கூட வந்து கன்னடாவில் பேசினா தான் புரியுன்ற மாதிரி நினச்சேன். பரவாயில்ல, நாங்கள் பேசுகிற தமிழ் உனக்கு புரியுது. ஆன்மாவாக ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசுகிறது எல்லாமே வந்து புரியுன்றது வந்து பார்த்திங்கன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த இடத்துல வந்து நான் அதை ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா வந்து நாங்கள் கேட்குற கேள்விக்கு அது கோபமாகவும் சில நேரத்தில் வந்து நக்கலாகவும் வந்து பார்த்திங்கன்னா சிரித்து அக்ரெசிவாக வந்து கத்தி வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து பதில் பாம்பு சொல்லுதுன்னு உசுங்கன்னு கேட்டுச்சு. இது மலையில் இருக்க மலைப்பாம்பு இருக்குமா ஒரு வேலை? சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? நீ வேற தேவையில்லாத வேலைலாம் பண்ணின்னு இருக்கிய. நீ ஒரு பக்கம் வந்துட்டு மலைப்பாம்பு, யானை, வெங்காயம்னு சொல்லிட்டு. யானை இருக்கு, அது உனக்கே தெரியும் தானே. பகல்ல வந்து போய் பார்த்தல. என்னடியா? அங்கதான் இருக்குது. எங்க? அங்க பாரு, அந்த ரூம்ல இருக்கு. இல்லையரா? அங்க பாரு. இங்க என்ன இருந்துச்சு? இல்ல, அங்க எதுவுமே தெளிவான கான்செப்ட். தெளிவா பார்த்தேன் நானு. 2 கண்ணால பாக்குறேன். அங்க நின்று இருந்துச்சு. ஓகே, உங்களோட தரிசனத்தை வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நல்லாவே கொடுக்குறீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஆனால் இதே மாதிரி எங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொலைட்டாக எங்கள் கூட பேச முடியுமா?
நாங்கள் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஹம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட்டாக பேசிகிட்டு இருக்கோம். பாம்பு சவுண்ட் மாதிரி தான் இருக்குது, ஆனால் என்னன்னே தெரியலையே. ஆனால் இங்கே பாம்பு இருக்குது, வாய்ப்பு இருக்குது தானே? இருக்குது, 100% இருக்குது. ஏன்னா இது மலை மேலே இருக்குது இல்லை, சுற்றி காடு வேற இருக்குது. நீ எதுக்கு இவ்வளோ கோபமாக இருக்க? மற்றவங்களோட கண்ட்ரோலில் இருக்க, ஆனால் வந்து உன்னால் உன் கண்ட்ரோலுக்கு வர முடியும். சரியா? நீ உன்னை நம்பு. உன்னை நம்பினா கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா உன்னால் அதை பண்ண முடியும். ஸோ உன் மேலே இருக்க நம்பிக்கையில் தான் நாங்கள் வந்திருக்கோம். இங்கே இருக்கியா? கீழே தான் இருக்கா அது. காது கிட்ட ஏதோ ஒன்று கத்துற மாதிரி இருந்துச்சு. அதுதான் இங்கே அப்படி தானே பண்ணிட்டு இருக்குது நம்மள்ட்ட. பார்த்துட்டேன். ஹலோ, இங்க இப்ப காது கிட்ட ஏதோ ஒன்று கத்திட்டு. அதான் நம்ம பக்கத்துல இங்க கத்துச்சு. நீ இப்படி சட்டுன்னு இப்படி வந்த, இங்க ஒரு உருவம் இருந்துச்சு. இப்போ நீ கேப்சர் பண்ற மாதிரி நீ இப்படி வந்த உடனே வந்து கேப்சர் ஆயிருக்கு. நானும் கேப்சர் பண்ணிட்டேன். சரி வா, கீழே போயிடலாம். அது கீழே தான் வர வைக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம கீழே போறது தான் நல்லது. வா. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சரக்கு பாட்டில் வந்து சுக்கு நூறாக உடஞ்சிருக்குது. குடிக்கிறவனுங்களாம் குடிச்சிட்டு வந்து ஏன் பாட்டில் உடைக்கிறானுங்க? எனக்கு புரியவே இல்லை. எனக்கும் புரியல. எல்லாம் குடிச்சிட்டு பாட்டில் அப்படியே தானே வச்சுட்டு போவானுங்க. இந்த இடத்துல வந்து இப்படி இருக்குது. காரணம் என்னவா இருக்கும்? இல்லைன்னா ஒரு வேளை அது இது கத்துது தெரியுமா? அந்த சவுண்ட்லேயே கண்ணாடியெல்லாம் பார்த்தியா? அந்த சவுண்ட்லேயே அந்த கண்ணாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சி சுக்கு நேரம் சதறுதா? ஏன்னா உடஞ்சா கூட எப்படி உடையும்? சில்லுலாம் உடையாது. ஆமாம், கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆனால் இது எல்லாமே சில்லுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நொறுக்குன மாதிரி இருக்கு பாருங்களா. அப்படியே சொன்னேன். உள்ள போவா. தலத்தை இடிச்சு உடையுதா? கைஸ், இந்த இடத்துல தான் நம்ம ஃபஸ்ட் டைம் வந்திருந்தப்போ ஒரு பையனை வந்து ரிச்சுவல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பையனை வந்து கடவுள் புண்ணியத்தில் வந்து அவனை நாங்கள் வந்து காப்பாற்றிட்டோம். மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அவனையே தான் டார்கெட் பண்ணி வந்து இன்னொரு வாட்டி அந்த ரிச்சுவல் நடக்க இருந்தது. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவனை காப்பாற்றுறதுக்கு எக்ஸ்ட்ரீமான ரிஸ்க் எடுத்துருக்கோம். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 வீடியோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சவுண்டு போடுறது அவனா என்ன பேயான்னு எனக்கு புரியல. இல்லை, இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா தூக்கி கடைசிலாம் பார்த்தா என்னமோ அவன் தான் வந்து சொத்து போடுறான்னு ஒரு டவுட்டாக இருக்குது. ஆனால் நான் பேயை பிடிச்சி கொடுத்துட்டுமே பார்த்தேன் நான். ஆளா? ஆள் மாதிரி தான் இருந்துச்சு. ஆள் மாதிரி தான் இருந்ததா? ஆள் மாதிரி தான் இருந்துச்சு. ஆள் வந்துட்டு இருக்காங்க.
ஹலோ, நாங்கள் உள்ளே வரோம். நீ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்ல ஆத்மா, ஓகேவா? இப்படிலாம் பண்ணாத. நீ ரொம்ப ரொம்ப நல்ல ஆத்மா, உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரியா? நீ நல்ல ஆத்மா, இப்படி பண்ணக்கூடாது. நீங்க அதுக்கு முன்னாடி நீ எந்த விஷயத்துல லாக் ஆயிருக்குன்றது எனக்கு தெரிஞ்சாதான் என்னால வந்து எந்த விஷயத்துல நீங்க லாக் ஆயிருக்கீங்கன்ற விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சாதான் என்னால உங்களுக்கு உதவி பண்ண முடியும். பின்னாடி அட்டாக்கும் நடக்குது. என்னவா இருக்கும்? இதில் எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டாங்க. இங்கே கம்யூனிகேட் பண்ணுறதுலேயே எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன வேணும்னு கேட்டு தொலையா ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு எதனா பண்ண முடியுதான்னு பார்ப்போம். நம்மளே ஏதாச்சும் அதுக்குள்ளே பண்ணிட போதும். அது எதனா கண்டிப்பாக அதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி இங்கே வந்து நிறைய விஷயத்த ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது கண்டிப்பாக தெரியும், நம்ம அதுக்கு உதவி பண்ண வந்திருக்கோம். ஆனால் அது இவ்வளோ அக்ரெசிவாக காட்டுறதுக்கு ஒரே ஒரு காரணம், இங்கே வந்து அதை சோலை வந்து பார்த்தோன்னா அவனோட கண்ட்ரோலில் இருக்குது. அந்த மந்திரவாதி இங்கே தான் ஏதோ சவுண்ட் வச்சு உள்ளே ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. மேலே நான் தான் சொன்னேன்ல, நான் பார்த்தேன் ஆள் மாதிரி தான் இருந்தான். இந்த இடத்துல உண்மையிலே ஆள் நீ இருக்கிறன்னா உனக்கு அவ்வளோ கட்ஸ் இருக்கு, அவ்வளோ தைரியம் இருக்குதுன்னா உனக்கு, நீ தாராளமாக இப்போ எங்கள் கூட வந்து பேசலாம். இல்லை 1 to 1 வந்து பார்த்தோன்னா பார்த்துக்கலாம். ரெடியா? இலக்கார சிரிக்கிறான். இது சிரிக்கிறது அவன் கிடையாது, அந்த ஆத்மா. இங்கே வந்து பார்த்தோன்னா எல்லாமே வந்து பார்த்தோன்னா பொண்ணு பசங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட ஆத்மாவை அவன் கண்ட்ரோலில் வச்சுருக்கான். நீ பார்த்தது மேபி வந்து ஆளாக இருக்கலாம், ஆனால் இந்த செவ்வூரெலாம் இடிக்கிற அளவுக்கு சவுண்ட் வந்து ஒரு மனுஷனால் எப்படி கொடுக்க முடியும்? கரெக்டு தானே? சத்தியமாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே நடக்கிறத எங்களால் வந்து ஆள் வந்து பண்ணுறானா இல்லை இங்கே இருக்க ஆத்மா தான் வந்து உண்மையிலே இதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் சில அக்ரெசிவான அந்த வாய்ஸை கேட்குறப்ப கண்டிப்பாக வந்து அந்த ஆத்மாவை வந்து அவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்கனால அவன் தான் பண்ண வைக்கிறான்ற மாதிரி தோணுது. இது எதுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துணி தொங்குது, அங்கே ஒரு துணி தொங்குது, ஏதாவது ரிச்சுவல் செட்டப் ஆகுது இல்லையா? கரெக்டாக இந்த துணிக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு பாருங்க, தெரியுதா? ஆமாம், இதுக்கு நேராக தான் இங்கே தான் வந்து எரிஞ்சிருக்கு. இடத்துல ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா தீ பிடிச்ச மாதிரி இருக்குது. ஓகே, என்ன பண்ணுவோம், நைட் விஷன் இங்கே செட் பண்ணிவிட்டு அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட் பண்ணுவோம். வேறு வழி இல்லை. யார் கூட? சோல் கூட. ஓகேவா? வேறு வழியே இல்லை. ஏன்னா அது வந்து இவ்வளோ அக்ரெசிவாக இருக்குது, நம்ம அதை கூல் டவுன் பண்ணியே ஆகணும். வேறு வழி இல்லை. ஆமாம், இப்போ நம்ம இங்கேருந்து போனால் அதை ஏதாச்சும் நம்ம கரெக்டாக பண்ணால் தான் நம்மளும் போக முடியும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அது போக கூடாது. அவ்வளோ பேர் வந்து பார்த்தோன்னா என்டையராக வாசோட டீம் அவ்வளோ பேர் வந்து இந்த இடத்துல அவ்வளோ வேலையை காட்டுச்சு. அது அத்தனை பேருக்கே வந்து அடங்காதது நம்ம 2 பேர் வந்திருக்கோம். சரியா? அதோட ஆட்டம் இன்னும் அதிகமாக தான் இருக்கும். நம்ம 2 பேரையும் டைவர்ட் பண்ணி கூட வந்து நம்மளை ஏதாவது பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, அவன் மேபி வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி முழு பௌர்ணமின்றனால இப்போ இந்த இடத்துல ஆள் இல்லை, இங்கே ரிச்சுவலும் இல்லை. லாஸ்ட்டாக நம்ம வந்து அந்த ஸ்விம்மிங் பூலில் வந்து பார்த்தோன்னா ரிச்சுவல் பண்ணிட்டு இருந்த மாதிரி பார்த்தோம். ஸோ அந்த ஸ்விம்மிங் பூலில் கூட அவன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அதனால் இது இங்கே வந்து கம்யூனிகேட் பண்ணிவிட்டு ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்தோன்னா அந்த இடத்துல ஏதாவது ரிச்சுவல் நடக்குதான்றதை பார்த்துருவோம். பைத்தியமாக பிடிச்சிருக்குது. நான் தான் சொல்கிறேன், இப்போ அங்கே போயிட்டு நம்ம பார்க்கலான்னா அவன் திடீர்னு அடுத்து போன தடவை மாதிரி கத்தி எடுத்து குத்திட்டானா என்ன பண்ணுவேன்? பைத்தியமாக பிடிச்சிருக்கு. இந்த வாட்டி வந்து பார்த்தோன்னா எஸ்கேப் ஆகிட வேண்டியதான், வேறு வழி இல்லை. இங்கே பாரு, போன தடவை ஆளுங்க இருந்தாங்க, நம்மளை காப்பாற்றினாங்க, ஏதோ ஒன்று நடந்துச்சு. இந்த தடவைலாம் யாருமே இல்லை. ஆச்சுன்னா உயிருக்கே ரிஸ்க்கு, தேவையில்லாத வேலை நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம இங்கே தான் சரிக்குது, அதுதான் அந்த ஆத்மா தான் நக்கலாக செய்யுது. நீங்கள் சொல்கிறது தான் வந்து மேபி வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த ரிஸ்க்கு நம்ம எடுத்தே தான். சரி, பேசி பார்ப்போம், வேறு என்ன பண்ணுறது.
ஹார்ட் அட்டாக்கே வர வச்சு உங்களுக்கு இது. லைட் நிறுத்தி சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கைஸ், இப்போ இந்த இடத்துல 2 பேரும் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனே வந்து பார்த்தோன்னா இந்த அளவுக்கு வந்து அது பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ லைட் ஆஃப் பண்ணால் என்ன வேணால் நடக்கலான்றது தான் என்னோடய ப்ரிடிக்ஷன். ஆனால் அதை எப்படியாவது வந்து அதுக்கு நம்ம புரிய வச்சுட்டா போதும். நீ மாட்டிக்கிட்டு இருக்க அப்படின்றது அதுக்கு புரிய வச்சிட்டாலே போதும். அது வந்து நம்ம சொல்கிறத கேட்கும். ஓகேவா? அதுக்கு மட்டும் ஏதாவது வழி பண்ணுவோம். கைஸ், இப்போ நாங்கள் இந்த இடத்துல நைட் விஷனை செட் பண்ணிவிட்டு மறுபடியும் கேமரா ஆன் பண்ணுறோம். ஆஃப் பண்ணுற லைட் எல்லாத்தையும். கைஸ், ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நைட் விஷன் வந்து படாத பாடுபட்டு கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல நெட்வொர்க்கே கிடைக்கல. ஸோ நாங்கள் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா வெளியே போயிட்டு பல பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி தான் வந்தோம். போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் இங்கே நாங்கள் வச்சுட்டு போயிட்டோம். அங்கே எதுவுமே எடுத்துகிட்டு போகல. அங்கே வந்து ஒருத்தவங்க ஃபுல்லாக கறியை பூசின மாதிரி நாங்கள் ஃபஸ்ட் டைமாக ஒருத்தவங்க பார்த்தோம்ல, அப்பனே தான் நாங்கள் பார்த்தோம் தெளிவாக. எட்டை வந்து பார்த்திங்கன்னா மரத்துக்கு தாவி ஓடிக்கிட்டு இருக்கான் ஆள். ஸோ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா எப்படியே தப்பிச்சு வந்துட்டோம். மோகன் சொன்ன மாதிரி வந்து அவனை பார்த்தது உண்மை தான். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் தான். இப்போ அவன் இருக்கிறது தெரிஞ்சு இந்த இடத்துல இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் இப்போ உடனே வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் லைட் அவுட்டில் வந்து கனெக்ட் பண்ணுவோம். இப்போ நாங்கள் இந்த இடத்துல எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டோம். உன்னை நம்பி மட்டும்தான் ஆஃப் பண்ணியிருக்கோம். நீ உன் மேலே நம்பிக்கை வை. நாங்கள் வந்து இப்போ உன் மேலே நம்பிக்கை வச்சுருக்கோம். ஸோ நீ உன் மேலே நம்பிக்கை வை. அவங்களோட கட்டுலேருந்து உன்னால் வெளியே வர முடியும். உனக்கு என்ன உதவி தேவைன்றதை வந்து பார்த்தோன்னா தைரியமாக நீ எங்ககிட்ட சொல்லு. அதுக்கு முன்னாடி நான் ஒரு சில கேள்விகள் கேட்குறேன். அதுக்கு மட்டும் நீ ஆன்சர் பண்ணு ப்ளீஸ். எங்களை வந்து பார்த்தோன்னா அட்டாக் பண்ணிடாத. உன் மேலே இருக்க நம்பிக்கையில் தான் நாங்கள் வந்து இதை பண்ணுறோம். புரிஞ்சுக்கோ. ஓகே, இப்போ இந்த இடத்துல இருக்கிற ஆன்மா, இந்த இடத்துல ஒரு சூனியக்காரன் நாய் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல சூனியம் பண்ணி சில ஆத்மாக்களை வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கான்ற விஷயம் எங்களுக்கு தெரியும். அதில் ஒரு ஆத்மா தான் இப்போ இங்கே இருக்கியா? நாங்கள் ஒன்றை தான் பார்த்தோமா? நீ அழுவாத. ஓகே, எனக்கு வந்து பார்த்தோன்னா உண்மையிலே கஷ்டமாக இருக்குது. நீ வந்து பார்த்தோன்னா ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த ஒரு பொண்ணாக இருக்கலாம், இல்லை ஒரு பையனாக இருக்கலாம். ஆனால் உனக்கு இப்படி நடந்தது வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ எவ்வளோ ஆசையோடு இருந்திருக்கன்னு சொல்லி எனக்கு தெரியும். ப்ளீஸ் அழுவாதீங்க. என்னை வந்து பார்த்தோன்னா உன்னோட அண்ணனா நினச்சிக்கோ, சரியா? நீ உன் கண்ட்ரோலில் இரு. கொஞ்ச நேரம் மட்டும் நீ உன் கண்ட்ரோலில் இரு. நான் உன்கிட்ட சில கேள்வி மட்டும் கேட்டிருக்கேன். உன்னை இந்த இடத்துக்கு வர வச்சது அந்த மந்திரவாதின்னு தெரியும். ஆனால் அவன் வந்து உன்னை வீட்டுக்கிட்ட வந்து உன்னை தூக்கிட்டு வந்தானா? அப்போ காப்பாற்றின அந்த பையனுக்கு நடந்தது இல்லை, அவன் இங்கிருந்தே அவங்கள கண்ட்ரோல் பண்ணி தான் வந்து அவனை இங்கே வர வச்சிருக்கான். சரி, ஓகே. இப்போ உனக்கு உன்னோட அப்பா அம்மாவை பார்க்கணுன்னு ஆசை இருக்கா? ப்ளீஸ் அழுவாதீங்க. தம்பி, நீயும் அழுவாத. இங்கே நிறைய பேர் இருக்கீங்கன்னு என்னால் வந்து புரிஞ்சிக்க முடியுது. உங்கள் எல்லாருக்கும் உதவி பண்ணுறதுக்காக தான் நாங்கள் 2 பேர் வந்திருக்கோம். ஸோ ப்ளீஸ் கோவப்படாத. கொஞ்ச நேரம் நீ வந்து உன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கோ. உன்னால் வந்து பார்த்தோன்னா உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியும். நாங்கள் உன் மேலே நம்பிக்கை வச்சுருக்கோம். கேள்வி கேட்கணும்னா அது வந்து பார்த்தோன்னா அதில் கண்ட்ரோல் அதெல்லாம் ரொம்ப நேரம் இருக்க முடியாது. ஓகேவா? சரி, இந்த இடத்துல உன்னை வந்து ரிச்சுவல் பண்ணி அவன் தான் வந்து உன்னை அவங்களோட கண்ட்ரோலில் வச்சுருக்கானா? எனக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது நீ அவனோட கண்ட்ரோலில் இருக்குன்னு கேட்குறப்ப. இப்போ உன்னால் வந்து உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியுது இல்லை? நீ உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்றப்ப அவன் கண்ட்ரோல்லேருந்து ஏன் உன்னால் வெளியே வர முடியலையா? முடியலன்னா இதில் எனக்கு எஸ் சொல்லு.
ஓகே, இப்போ உனக்கு வந்து கண்டிப்பாக உதவி தேவைப்படுது தானே? ஃபாஸ்ட் ஆன்சர் இருக்குடா. இப்போ நம்மளால எப்படி அதுக்கு உதவி பண்ண முடியாது இல்லாமல்? ஓகே, கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா நாங்கள் 2 பேரும் உனக்கு வந்து உதவி பண்ணுறோம், சரியா? உனக்கு உதவி பண்ண கூடாதுன்றதுக்காகவே அவன் வந்து பார்த்தோன்னா உன்னை கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இருக்கான். எங்கள் 2 பேரையும் வந்து உன்னோட அண்ணனா நினச்சிக்கிட்டு இப்போ நீ எங்களுக்கு உதவி பண்ணு. நீ உன்னோட கண்ட்ரோலில் இரு ப்ளீஸ். அழுவாத. ஆனால் நீ அழுதுனா வந்து பார்த்தோன்னா எனக்கு அழுவ வருது. அதனால் ப்ளீஸ் அழுவாத. ஆஃபில் இருக்கக்கூடாது, இருக்கிறேன். சரி ஓகே, நாங்கள் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஆனால் எங்களை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீ சேஃபாக வந்து வெளியே போகிறதுக்கு அலோவ் பண்ணுவியா? இது நம்ம கிட்ட வந்துட்டு தான் இருக்குது. நம்ம கிட்ட தான் எங்கேயும் நிற்கிது. இப்போ நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. இங்கே வந்து லைட்டு கிடையாது. இந்த லைட்டை வந்து பார்த்தீங்கன்னா இருட்டாக தான் இருக்குது. நைட் விஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே லைட் எரியிற மாதிரி தான் தெரியும். பட் இங்கே நாங்கள் லைட் இல்லாமல் லைட் ஆன் பண்ணுறோம். நம்மளை சுற்றி தான் பின்னாடி தான் நினைக்கிறாங்க. அதுக்கு வந்து சேஃபாக வெளியே போக விட மாட்டேன்னு சொல்லிடுச்சு, சரியா? ஓகே, எங்களை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து உன் கண்ட்ரோலில் வச்சுக்கோ, சரியா? நீ உன் கண்ட்ரோலில் இரு. எங்களை எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சேஃபாக வெளியே அனுப்பினா தான் நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து திரும்பி உனக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியும். கைஸ், ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியே வந்துட்டோம் சேஃபாக. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆத்மாவுக்கு வந்து உதவி தேவைப்படுது. அது அவனோட கண்ட்ரோலில் தான் தெளிவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அது காமிச்சிடுது. ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அது ஹெல்ப் பண்ணனால மட்டும்தான் இன்னைக்கு எங்களால் வந்து நினைக்கிறேன். சரி கைஸ், இதோட நாங்கள் இந்த வீடியோ என் பண்ணிக்கிறோம். ஊரை வெளில போய் ஆஃப் பண்ணிக்கலாம். போகிறோம்.